திரும்ப உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தீபாவளி வெளியீடு அன்னைக்கு பிஆர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் ஹீரோயினான மமிதா பைஜு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சரத்குமார், இந்த மாதிரி பிரபலங்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் இந்த டியூட் திரைப்படம். இந்த டியூட் திரைப்படத்தை நான் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வந்து நான் பார்த்தேன். நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பட்டது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அந்த கதை வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவையான கதையை படத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து உள்ளே வந்து வீடியோக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு இந்த டியூட் திரைப்படத்துடைய ஸ்டோரி பிளாட். இந்த கதையோட மையக்கரு வந்து என்னன்னா, ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர், ஹீரோயின் வந்துட்டு மமிதா பைஜு, அதாவது ஒரு முறை பொண்ணுன்ற கேட்டகரியில் வந்து வராங்க. அவருக்கு வந்து ஃப்ரெண்டாக வந்து நடிக்கிறவர், ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நடிக்கிறவர் வந்து டிராவிடு. ஹீரோயினோட அப்பா வந்து பார்த்தோன்னா சரத்குமார். இப்போ இந்த கதையோட ஒன்லைன் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, ஹீரோயின் டிராவிடு இவங்க 3 பேருமே இந்த சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய, அதாவது இந்த பிறந்த நாள், கல்யாண நாள் இதெல்லாம் வந்தால் பார்த்தோன்னா ஒரு டீம் போயிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. நம்ம இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸை வந்து வச்சு நடத்துகிறாங்க. ஒரு பேமெண்ட்டை வாங்கிட்டு யார் யார் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு போயிட்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. உடனே வந்து என்ன ஆகுதுன்னா, ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே வந்து லவ் வருது. லவ் வரும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயின் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து இல்லை, எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல, நான் ஃபஸ்ட்டு வந்து ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த காதலை வந்து மறுக்கிறாருங்க. அந்த காதலை வந்து மறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு இங்கே இருந்தால் எனக்கு வந்து ஞாபகமாக இருக்கும், அதனால் நான் வந்து பெங்களூருக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பெங்களூருக்கு போயிடுறாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன, அந்த கேப்பில் வந்துட்டு ஹீரோக்கு வந்து உண்மையிலே வந்து ஹீரோயின் மேலே லவ் வந்துடுது. ஸோ சரத்குமார் வந்து அவங்களோட அப்பா, அதாவது ஹீரோயினோட அப்பா, அவர் வந்து எந்த கேரக்டரில் வந்து வராருன்னா, இந்த பால் வளத்துறை அமைச்சர். ஸோ பழசில் வந்து மறக்கக்கூடாத ஒரு நல்ல அமைச்சராக வந்து இந்த படத்தில் வந்து காட்டுறாங்க. ஆரம்பத்தில் மட்டும் அதை காட்டுறாங்க, போக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஆகுதுன்ட்டுன்னு. ஸோ அந்த அண்ணாமலை படத்தில் வர ரஜினி சார் வச்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா சைக்கிள், அந்த மாதிரி சைக்கிள் அதெல்லாம் வந்து பழசு வந்து மறக்கக்கூடாது, நான் வந்து ஆரம்பத்தில் வந்து பால் வித்துட்டு இருந்தேன், இப்போ வந்து பால்வரைத்துறை அமைச்சராக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த கேப்பில் வந்து ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேப்பா நம்ம கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு வந்து பண்ணிடுறாங்க. பண்ணோடனே வந்து என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்துட்டு வராங்க. ஹீரோக்கு வந்து லவ் வந்துடுது, உண்மையிலே லவ் வந்துடுது. ஆனால் ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்து உன்னை லவ் பண்ணலை, நான் வந்துட்டு பெங்களூர்லேயே ஒரு பையனை வந்துட்டு ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஃபஸ்ட்டு வந்து சும்மா வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் உண்மையிலே வந்து ஹீரோயின் வந்து ஏற்றுக்கிட்டா, ரெண்டாவது வந்து உண்மையிலே லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் ஹீரோயின் வந்து ஏற்றுக்கலேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹீரோயின் வந்துட்டு இந்த கல்யாணத்தை வந்து எப்படியாவது நிப்பாட்டி ஆகணும், சரி நீ என்ன பண்ணு, உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரத்குமார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய தங்கச்சி வந்து அந்த படத்தில் வந்து இறந்து போனதை வந்து காட்டுறாங்க. அவங்க இறந்து போனதுக்கு வீட்டிலே வந்து ஒரு மணிமண்டபம் மாதிரி வந்து கட்டி தினம் வந்து தங்கச்சி வந்து தெய்வமாக வந்து கும்பிட்றாங்க. அந்த இடத்துல போய் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து குண்டை தூக்கி வந்து போடுறாங்க. ஹீரோக்கு வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுது. அந்த பையன் யாருன்னு பார்த்தா பெங்களூரில் போய் இருந்துட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஹீரோயின் வயிற்றில் வந்து குழந்தை ஒன்று வளருது. ஆனால் அதுக்கு அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோ கிடையாது, அந்த பெங்களூரில் அந்த பையன் லவ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த லவ் பண்ணுற பையன். இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி வந்து கல்யாணம் வந்து பண்ணி ஆகணும், இல்லாட்டி உங்கள் அப்பா வந்து கொலை பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி வருது பாருங்கள் அந்த கதை. கல்யாணம் பண்ணிக்கிறது ஒருத்தன், குழந்தை கொடுத்தது இன்னொருத்தன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து இந்த கதை வந்து வருது. இறுதியாக படத்தோட முடிவில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த ஹீரோயின் வந்து ஒரு சில விஷயங்கள், இந்த ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்துட்டு இந்த இந்தியா விட்டு கனடாவில் போய் நான் செட்டில் ஆக போகிறேன், நான் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாங்க இந்த கதையோட நடுவில். கடைசியாக வந்து பார்த்தோன்னா ஹீரோக்கு வேற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண வச்சு செட் பண்ணி வச்சாங்களா இல்லையா, அதுதான் வந்து கதை. இந்த கதை வந்து என்னமோ வந்து ஒரு மாதிரி சமுதாயத்துக்கு ஒரு சீரழிவுக்கேடாக வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா டெஃபினட்டாக அதுதான் வந்து உண்மை. ஏன்னா இப்போ இந்த கதை வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 80s கிட்ஸோ 90s கிட்ஸோ பார்க்க வேண்டிய படமா, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்க வேண்டிய படமான்னு கேட்டால் கட்டாயம் வந்து கிடையாது. 2K கிட்ஸுக்காக மட்டுமே முழுக்க படம் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு ஒரு லவ் டுடே வந்து படம் எடுத்தார். 2K கிட்ஸுக்கு தேவையான படம் தான். ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்க வேண்டிய ஒரு படம், பார்க்கக்கூடிய படம் நல்லா அமைஞ்சுது. டிராகன் படம் அந்த மாதிரி தான். படத்தோட கிளைமேக்ஸ் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து இருந்துச்சு, அதனால் அந்த படம் வந்து கொண்டாடப்பட்டாங்க. இப்போ அதே பாணியில் பார்த்தோன்னா 2K கிட்ஸ் மட்டுமே கவர் ஆகக்கூடிய ஒரு படமாக வந்து இது பண்ணியிருக்காருன்னு கேட்டால் அது மட்டும்தான் பண்ணியிருக்காரு. மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே வந்து உள்ளே வந்து பார்க்கவே முடியாது. இன்ட்ரோல் வரைக்கும் தான் உட்கார முடியும். இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸில் நிறைய பேர் எழுந்து வெளியே போயிடுவாங்க. போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த படமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. கதையோட அந்த படத்தோட கதை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கொஞ்சம் கேவலமாக கொஞ்சம் வல்காரிட்டியாக தான் அந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க.
இந்த கதை இது மட்டும் தான் பேசுதான்னு பார்த்தோன்னா அது மட்டும் கிடையாது. இன்னொரு ஒரு முக்கியமான சம்பவம் வந்து இந்த இந்த படத்தில் வந்து பேசுது. அந்த அந்த படத்தில் இது ஒன்று தான் மிகப்பெரிய ஹைலைட்டு. என்னென்னா, இப்போ பால்வரைத்துறை அமைச்சரான சரத்குமார் பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சிக்கு வீட்டில் மணிமண்டபம் வச்சு வந்து தினம் கும்புறாரு பார்த்தீங்களா, அவங்க தங்கச்சி வந்து காட்டும் போது சின்ன வயசில் இறந்துட்டாங்க, இயற்கையாக இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த சீன் காட்டும் போது எல்லாருமே அதான் நினச்சிருப்போம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுனா, ஹீரோயின் போயிட்டு எப்படி ஹீரோ கிட்ட நான் ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு வந்து சொன்னாங்களோ, அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் கிடையாது, நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறேன்ட்டுன்னு. உடனே வந்து என்ன பண்ணார், கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார். சரிம்மா உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தாம்மா, சரிம்மா உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தானம்மா, நீ அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கணும் வந்து சொல்கிறாங்க. பையன் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க பொண்ணுக்கிட்ட. இந்த மாதிரி பையன் வந்து பெங்களூரில் இருக்கான்ப்பான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. சரிம்மான்னு. பையனுக்கு அம்மா அப்பா இருக்காங்கன்னு வந்து கேட்குறாரு. பையனுக்கு அம்மா அப்பாலாம் இல்லைப்பான்றாங்க. சரிம்மா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரி ஆகிடுதுன்னு வந்து வந்து சொல்கிறாரு. சரி பையனுக்கு சொத்து பற்றி இல்லைப்பா, சொத்தெல்லாம் எதுவும் இல்லைப்பா, ஆசிரமத்தில் தான் பையன் வந்து வளர்ந்துருக்காரு, சரிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சொத்தெல்லாம் அவங்களுக்கு தானேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 2 விஷயத்தில் வந்து ஓகே வந்து பண்ணிடுறாரு. 3வது ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு. என்ன கேள்வினா, அவங்க வந்து என்ன ஆளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த வந்து என்ன கேஸ்ட்டுமான்னு வந்து கேட்குறாங்க. அப்பா என்னப்பா எப்படி பேசுகிறீங்கன்னு. இல்லைம்மா நம்ம சொத்து அவங்க சொத்தாக மாறிடும், நம்ம குடும்பம் அவங்க குடும்பமாக மாறிடும், ஆனால் அவங்க கேஸ்ட் நம்ம கேஸ்ட்டாக வந்து மாறிடாதப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் பால்வளத்துறை அமைச்சரோட ஒரு உண்மையான முகத்தை வந்து காட்டுறாங்க. என்னன்னா, அவங்க தங்கச்சி வந்து இறந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இயற்கையாக வந்து இறந்து போல, சின்ன வயசு வந்து இறந்து போல, அவங்கள கொலை பண்ணதே யாருன்னா இவர் தான். அப்போ தான் ஃபஸ்ட் வந்து ஓப்பனாக சொல்கிறாரு, என் தங்கச்சி வந்து இயற்கையாக வந்து இறக்கலாமா, நான் தான் வந்து சாவடிச்சேன்னு வந்து சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க. அவங்க தங்கச்சி வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த பையனை வந்து லவ் பண்ணுறேன்னு வந்து என்கிட்ட வந்து சொன்னால் எனக்கு வந்து பிடிக்கல, நான் தான் என்ன பண்ணேன்னா அவளை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி கிணத்துல தள்ளி சாவடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டை வந்து அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாரு. அதை சொன்னோடனே எல்லாருக்குமே வந்து பயம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. 2 பேருக்குமே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கா. அதை வந்து மொபைலில் வந்து பார்த்துட்டு இருக்காரு பிஆர். அந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு, நீ போய் பேசு, நான் மொபைலில் வந்து பார்க்குறேன்னு. 2 பேருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தங்கச்சி வந்து கொலை பண்ணியிருக்கான், இப்படியே போனால் என்னையும் கொலை பண்ணிவிடுவான், இவனையும் கொலை பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்கிறாங்க. கல்யாணமும் வந்து நடக்குது. கல்யாணமே வந்து நடக்கும் போது தான் இந்த லவ் பண்ணுற பையன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க, ஒரு ஃபேக் மேரேஜ், அடுத்த மாதம் நான் அவளை கனடா கூட்டிகிட்டு போகிறேன்ட்டுன்னு. இவங்க ஃபஸ்ட்டு வேணான்னு தான் மறுக்கிறான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, இல்லை இப்படியே போனால் 2 பேருமே வந்து கொலை பண்ணிவிடுவாங்க, ஃபீலிங்ஸோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கல்யாணமும் வந்து பண்ணிக்கிறாங்க. கனடாவுக்கு போகிறதுக்கு வீசா எடுக்கும் போது தான் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் வந்து தெரிய வருது. என்ன தெரிய வருதுன்னா, அங்கே மெடிக்கல் செக்கப் வந்து பண்ணுறாங்க. மெடிக்கல் செக்கப் வந்து பண்ணும்போது அந்த லவ் பண்ணுற பையனுக்கு வந்து ஓகே ஆகிடுது பாஸ்போர்ட் வீசா. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஓகே ஆகலை. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ப்ரெக்னென்ட்னு வந்து வருது. இந்த கதை வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ ஹீரோயின் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த லவ் பண்ணுற பையன், அவங்க 3 பேர் நீங்கள் தனியாக வைங்க, சரத்குமார் அவர்களை தனியாக வைங்க. இப்போ 2 கதை நீங்கள் வந்து இந்த ஒரு படத்தில் 2 கதை வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஆணவ படுகொலை, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா 2K கிட்ஸுக்கு பிடிச்ச இந்த மாதிரியான ஒரு கன்றாவியான ஒரு கதை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். 2K கிட்ஸுக்கு மட்டுமே பிடிச்ச கதையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓகேனா கூட நீங்கள் வச்சுக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் ஆணவ படுகொலை இருக்குல்ல, ஓகேப்பா ஆணவ படுகொலை இருக்குல்ல, அதை பற்றி வந்து இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்களா, இப்போ படம் சூப்பரான படமான்னு கேட்டிங்கன்னா, இந்த கதைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கனெக்ஷனே வந்து ஆகலை. சும்மா நான் அவங்கள கொலை பண்ணிவிடுவேன், மிரட்டுறேன், அதுக்காக மட்டும்தான் அந்த கதையை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்டோரியை எந்த அளவுக்கு வந்து அந்த டேரக்டர் வந்து நியாயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த டேரக்டர் வந்து நியாயப்படுத்தியிருக்காரு. அதுக்கு வந்து ஜாதின்ற ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அந்த படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து பேசியிருக்காங்களா, ஆணவ படுகொலை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து வைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, நான் வந்து என் தங்கச்சி வந்து கொலை பண்ணதுக்கான தண்டனையை வந்து நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் அவள் தான் அதோட முடிஞ்சுது. படம் முழுக்க பார்த்தோன்னா இந்த 2K கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான இந்த கதையை தான் கொண்டு போயிருக்காங்க. இதை நியாயப்படுத்துறதுக்கு இந்த கதை உள்ளே வருது. சாப்பாடு சாப்பிடும்போது சைடில் வந்து கொஞ்சம் உப்பு வைப்பாங்க பார்த்தீங்களா இலையில, அந்த மாதிரியான லைட்டாக ஒரு சிட்டிக்கு எடுத்து போட்டுட்டு எப்படி இருக்கும் சாப்பாடில், அந்த ஒரு பர்பஸ்க்காக மாதிரி தான் இந்த கதையை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ 2K கிட்ஸ் மட்டும்தான் இந்த படம் கொண்டாட முடியுமான்னு கேட்டால், ஆமாம் 2K கிட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். அதை தாண்டி இருக்கக்கூடிய 90s 80s 70s ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே வந்து இந்த கதையை வந்து பார்க்க முடியாது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்கும்போது வந்து எழுந்து வந்து வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த படம் வந்து உருவாக்கி விட்டுருக்கு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஃபஸ்ட்டு 2 படம் வந்து சூப்பராக பண்ணார். 3வது வந்து படம் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து திரைக்கதையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸ்க்ரீன் பிளே வயசில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையுமே வந்து லேக் ஆகல, சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் அந்த கதையோட மையக்கருவில் வந்து கோட்டை விட்டுட்டு இருக்கிறாங்க. 2K கிட்ஸுக்காக மட்டுமே படம் பண்ணால் மட்டும் நம்ம வந்து தமிழ் சினிமா டெவலப் பண்ணி கொண்டு போயிட முடியாது. ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா சமுதாயம் ரொம்ப பயங்கரமாக வந்து சீரழிஞ்சு போயிட்டுருக்குன்னு சொல்லலை, போயிடுச்சு. மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் டோட்டலாக போயிடுச்சு. இன்னும் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் பார்த்து
பசங்கள்லாம் கெட்டு குட்டிச்சோரா போய் நாசமாக போகிறதுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வராமல் இருக்கிறதே பெட்ரு. எப்போவுமே ஒரு சினிமா நல்லா இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து கும்பலாக வந்து படம் பார்த்துட்டு போனால் மட்டும்தான் அந்த சினிமாவும் நல்லாயிருக்கும், அந்த டேரக்டரும் நல்லா இருப்பாங்க, அந்த நடிகைங்க எல்லாருமே நல்லாயிருக்கும். ஒரு செக்டார் பீப்புளுக்கு மட்டுமே நான் படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு வந்தால் அந்த செக்டார் பீப்புள் மட்டும்தான் அந்த படத்தை கொண்டாடுவாங்களே வழியாக வேறு யாருமே அந்த படத்துக்கு வரமாட்டாங்க. வசூலும் அந்தளவுக்கு வராது, ப்ரொடியூசரும் வாழ மாட்டாங்க. ப்ரொடியூசர் வாழாதனால அந்த சினிமாவும் வாழாது. மொத்தத்தில் ஆகாஷ் என்ன தான் சொல்லுவார் அந்த படத்தை போய் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் 2K கிட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காக மட்டுமே எடுக்க வேண்டிய படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே வந்து போய் பார்க்க முடியாது. அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இல்லை அப்படியும் போய் நான் பார்ப்பேன்னு சொன்னால் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. முக்கியமாக சொல்லணும்னா அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக் டைரக்டர். ஆல்ரெடி பார்த்தோன்னா அவர் கட்சி சேரன்ற சாங்கை போட்டு மிகப்பெரிய வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங் ஆனார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாதி ராவண்ணன்னு சொல்லிட்டு அந்த டியூட் சாங்கில் அந்த ப்ரொமோ சாங் வந்து விட்டாங்க பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமாக வந்து மிகப்பெரிய வந்து ஹிட்டு. ஸோ தேட்டரில் அந்த படம் வந்து மிகப்பெரிய விஷுவலைசேஷனாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பாட்டு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான யங் டேரக்டராக ஒரு மியூசிக் டேரக்டராக உள்ளே வந்திருக்காரு. அவருக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ மியூசிக் வைஸ்லையும் சரி, டைரக்ஷன் வைஸ்லையும் சரி, ஆக்டிங் வைஸ்லையும் சரி எந்த குறையும் கிடையாது. ஸ்க்ரீன் ப்ளே வைஸ்லையும் சரி. ஸோ இந்த கதையில் இருக்கக்கூடிய மையக்கரு மட்டும்தான் அந்த பிரச்சனையாக வந்து அமைஞ்சது வழியாக. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அந்த ஸ்டோரியை மாற்றிருந்தேன்னா கட்டாயம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியில் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட ஒரு பேசப்பட்ட படமாக வந்து அமைஞ்சிருக்கும். இதோட இந்த ரிவ்யூ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த டியூட் திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபீல் ஏற்பட்டது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் நான் வந்து பார்க்குறேன். பாய் அண்ட் டேக் கேர்.